கொடைக்கானலில் தனியார் விடுதியில் உணவு சாப்பிட்ட 70 மாணவர்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இந்த செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், எப்ப இந்த மாணவர்கள் அந்த விடுதியில உணவு சாப்பிட்டாங்க, என்னென்ன பிரச்சனைகள் அவங்களுக்கு இப்ப கண்டறியப்பட்டிருக்கு, விவரங்கள் என்ன? நிச்சயமாக. அதாவது கொடைக்கானல் என்பது ஒரு உலகளாவிய சுற்றுலா தலமாகும். கடந்த சில மாதங்களாகவே கேரளாவிலிருந்து அதிக அளவில் இந்த கல்வி சுற்றுலாவிற்காக கேரளா மாநிலத்திலிருந்து பல்வேறு இடங்களிலிருந்து கேரளா மாணவர்கள் அதிக அளவில் கொடைக்கானலில் குவிந்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் ஏரி சாலை அருகே இருக்கக்கூடிய ஒரு தனியார் விடுதியில் நேற்று அவர்கள் அதாவது கேரளா மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் இருந்து இங்கு வந்து தங்கியிருந்த அவர்கள் நேற்று இரவு இந்த தனியார் விடுதியில் சிக்கன் உள்ளிட்ட உணவுகள் உட்கொண்டதாக தெரிகிறது. இந்த உணவுகள் உட்கொண்ட பிறகு நள்ளிரவிலிருந்தே கிட்டத்தட்ட நள்ளிரவு 30க்கும் மேற்பட்டோர் கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு 40க்கும் மேற்பட்டோர் கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார்கள். அப்போது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த மாணவர்களுக்கு மருத்துவர்கள் முறையாக அந்த சிகிச்சையானது அளிக்கப்பட்டது. இந்த சிகிச்சையில் அவர்களுக்கு வயிற்றுப்போக்கு, மயக்கம் உள்ளிட்டவை முதற்கட்டமாக இருப்பது என்பது கண்டறியப்பட்டு தற்போது அந்த மாணவர்கள் அனைவருமே அந்த தனியார் விடுதிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இந்த தனியார் விடுதியில் தற்போது மருத்துவத்துறையினர் அந்த மாணவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா, அல்லது ஏதாவது உணவுகள் ஏதாவது உட்கொண்டார்களா, அல்லது அவர்கள் எடுத்துக்கொண்ட உணவுகளில் ஏதாவது கலக்கப்பட்டதா என்பது குறித்து தற்போது விசாரணையை மருத்துவத்துறையினர் மேற்கொண்டிருக்கிறார்கள். இதன் பிறகு உணவு பாதுகாப்புத்துறையும் இன்னும் சற்று நேரத்தில் இந்த பகுதியில் விசாரணைக்காக வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தொடர்ந்து இந்த அதிக அளவில் மாணவர்கள் குவிவதால் இவர்களுக்கு முறையாக உணவு வழங்கப்படுவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் கூட இருந்திருக்கிறது. மேலும் இந்த விசாரணையை தீவிரப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தற்போது எழுந்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.